சொத்தோட உரிமையாளருக்கும் அந்த சொத்தை தற்காலிக உடமையா வச்சுக்க போற வாடகைதாரருக்கும் இடையில எழுத்து வடிவத்துல போடப்படுறதுதான் வாடகை ஒப்பந்தம். வாடகை ஒப்பந்தமும் குறிப்பிட்ட காலத்துக்கு போடப்படுற குத்தகையும் வேறுபட்ட சமாச்சாரம். 1 வருஷத்துக்கும் குறைவான கால அளவுக்கு வாடகைக்கு இருக்கும் பட்சத்துல அதை தனியா பதிவு செய்ய தேவையில்லை. வாடகை ஒப்பந்தமே போதுமானது. பதிவு சட்டம் 1908ஆம் ஆண்டு பிரிவு 17 படி 1 வருடத்துக்கு குறைவான குத்தகை ஒப்பந்தத்தை பதிவு செய்யறது அவசியம் இல்லை. உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு சட்ட சிக்கல் எழுந்தாலும் 11 மாத வாடகை ஒப்பந்தம் நீதிமன்றத்திலும் சட்டப்பூர்வமாகவும் செல்லும். 1 வருஷத்துக்கு குறைவான குத்தகையை பதிவு செய்ய வேண்டாம் என்ற நடைமுறையால பதிவு செய்ய தேவைப்படும் முத்திரை கட்டணம் மிச்சமாகுது. குத்தகை காலம் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு முத்திரை கட்டணம் அதிகமாயிருக்கும். 11 மாத வாடகை ஒப்பந்தத்தை பதிவு செய்ததால முத்திரை கட்டணத்தை தவிர்க்கலாம். இதனாலதான் உரிமையாளரும் வாடகைதாரரும் பரஸ்பரமா பேசி 11 மாச வாடகை ஒப்பந்தத்தையே போட்டுக்கிறாங்க. குடியிருப்பு வாடகை ஒப்பந்தத்தை எத்தனை முறை வேணா புதுப்பிக்கலாம் அல்லது நீட்டிக்கலாம் என்பதால் இரு தரப்பினருக்கும் இது சாதகமான செயல்முறையாயிருக்கு. உரிமையாளர் வாடகைதாரர் 2 பேர்கிட்டையும் கையெழுத்திட்ட ஒப்பந்த நகல் இருக்கும். இதே முத்திரை கட்டணம் செலுத்தின நீண்ட கால ஒப்பந்தம் அப்படின்றத பட்சத்தில் சட்டப்பூர்வமான அசல் ஒப்பந்தத்தையும் வச்சிருக்க வேண்டியது அவசியம்.